Hi viewers, this is Mind Campus Prani. Hope you're all fine. Uh, Long days back, I'm practicing again the morning walk. Due to severe cold, I'm continuing my walk in the evening times. Even that during that time also, the cold is severe here. It seems like a Ooty. I want to share some few benefits of this month, December month. Usually it will be very cold and more oxygen will be there in the air early morning. So that's why people practice exercises like Rangoli and that all, and early walking, early wake up like that. They follow the good habits like that in the early morning to inhale the excess oxygen. So it will be a good practice if we transfer this real reason behind the early morning exercise in this month, because our childs are being unaware of this. We have to pass this information what we have learned from their older generations to the next generation. It is our duty to transfer the traditions and cultures that we have followed from our forefathers. It is nice to walk in this early cold, covered with a muff and inhaling the cold air. Let the day be a great successful one, that the Almighty makes you this day a great successful one. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது உங்கள் மைண்ட் கேம்பஸ் பண்ணி இந்த அதிகாலை பயணத்தில் அரச மரம் இருக்குது. அழகான அரச மரம், பெரிய விருட்சமாக வரணும். பெரிய விருட்சமாக இருந்தால் நிறைய பழங்கள் கிடைக்கும், ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கும். இந்த மார்கழி மாத பணியில் அதிகாலை துயிலல் அப்படிங்கிற பழக்கத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அந்த மாதத்தில் நம்ம சுவாசிக்கக்கூடிய பிராணவாயு அதிகமாக இருக்கும். அதனால் அதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் ஆரோக்கியம் பெறும். நம்மளுடைய ஹீமோகுளோபின் எல்லாம் சிறப்பாக செயல்படும். நம்ம உடல் நல்ல முறையில் செயல்படும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டாவது, இந்த மாதத்துலேயும் நம்ம நடைமுறைகளை கடைபிடிச்சிட்டோம்னா, பழக்கம் முடிஞ்சுன்னா எந்த மாதத்துலையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த மாதத்தில் கொண்டு வர்றது. இது ஒரு அப்படியே தொடரணுங்கிறக்காக தான், இந்த மாதத்துக்காக மட்டுங்கிறது இல்லை, அது அப்படியே தொடரணுங்கிறக்காக தான் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்ம தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இருக்க 22-25 கிட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பே எல்லாம் போயிடுது. அதை நம்ம தான் 20K கிட்ஸு 1980s கிட்ஸு இவங்க தான் ஆகிய நாம் தான் உங்களுக்கெல்லாம் சொல்லணும். அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இப்போ இருக்க 25K கிட்ஸ் வரைக்கும் 2025 கிட்ஸ் வரைக்கும் நம்ம தான் சொல்லிட்டு போவோம். அப்போ தான் அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு போகிறது. அப்படி மறைஞ்சு போயிடக்கூடாது. நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் இது எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளமுடன். அன்புடன் உங்கள் மைண்ட் கேம்பஸ் பண்ணி. இந்த சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்ல வியூஸ் வருது. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வியூ பண்ணுங்கள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.